என்னுடைய 50 ஆண்டு கால நண்பர், அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த, திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதிராஜா அவர். அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸுக்காகட்டும், ப்ரொடியூசர்ஸுக்காகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதிராஜா அவர்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனால் கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் என்றென்றுக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் என்றென்றுக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ள எல்லாருக்கும் அதை வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சதே, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி அவர் நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. அது நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் திரு சிவாஜி சார் அவர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். யார் வீட்லேயும் வந்து அவர் வீட்டிலே வந்து அவர் பெட்ரூமுக்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொண்டார். அவருடைய மறைவு வந்து திடீர்னு இல்லை, நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவர் உங்களோட இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும்னு சொன்னால், இல்லை எனக்கு கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உங்களோட இருக்கும்போது லாஸ்ட் டயத்தில் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. என்றென்றும் என்னுடைய நினைவில் என் கூடவே எல்லாரும் எப்போவும் இருப்பார். ஒரு ஆத்ம சாந்தி அடையட்டும். குடும்பத்தாரிகளுடைய ஆழ்ந்த அர்த்தம். நன்றி. ஓகேவா? இன்று இயக்குனர் இமயம் இயக்குநர்களின் தமிழ் திரையில் உள்ள மொத்த இயக்குநர்களின் இதயம் அவர். இன்றைக்கி நம்மளை விட்டு சென்று விட்டார். ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப மனவேதனையாகவும் இருக்கிறது. பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு இயக்குநர்களில் அடங்கிறாது. அது ஒரு புரட்சி, ஒரு புதினம். தமிழ் திரையுலகில் ஒரு புரட்டு போட்ட இயக்குனர் அவர். ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 இயக்குநர்கள் தான் இந்த தமிழ் திரையுலகில் தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுவும் செல்வாக்கு மிக்க ஒரு பணபலம், பக்கபலம் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு சாதாரண கிராமத்தான் வந்து படம் பண்ண முடியும். கிராமத்தானுக்கு திறமை இருந்தால் போதும், அவனும் படம் பண்ண முடியும். அப்படிங்கிறத பாரதிராஜா 16 வயதில் படம் வெற்றியின் மூலமாக நிரூபித்தார். அதுக்கப்புறம்தான் சாதாரண ஒரு கிராமத்தான் எளியவர்களாக திரையுலகில் உள்ள வந்து அந்த உள்ள வர முடிஞ்சது. அந்த தடுப்பு கோட்டையை உடைச்சு எங்களை போன்ற அண்ணா எங்களை போன்ற கிராமத்தர்கள், நான் சேரனாக இருக்கட்டும், தக்கர் பச்சனாக இருக்கட்டும், நிறைய பாக்கியராஜாக இருக்கட்டும், மணிவண்ணனாக இருக்கட்டும், நிறைய இயக்குநர்கள் வர்றது மூல காரணம் பாரதிராஜா அவர்கள் தான். ஒரு காலகட்டத்தில்
பெரிய இயக்குனர்கள், பெரிய கதாசிரியர்கள்ட்ட மட்டும்தான் தயாரிப்பில் கதை கட்டுக்கு இருந்தாங்க. ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் போய் கதை சொல்ல முடியாது, அப்போ கிடைக்காது. ஏன்னா உதவி இயக்குனர்கள்லாம் ஒரு அந்த தகுதிகளை பார்க்க மாட்டாங்க. பாரதி ராஜாங்கிற அந்த ஒரு இமயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உதவி இயக்குனர்கிட்ட கதை கேட்குற கலாச்சாரமே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்துச்சு. பாரதிராஜாங்கிற ஒருத்தர் படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் இன்றைக்கி வந்து எங்கள் இயக்குனர் சங்கத்தில் 2500 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அதில் இன்றைக்கி 1000 பேருக்கு மேலே இயக்குனர்கள், 1500 நெருங்கிருச்சு. அப்போ இன்றைக்கி 1500 இயக்குனருக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் பாரதி ராஜா தான். இன்னொன்று பாரதி ராஜா சொல்லும்போது ஒரு சினிமா பட இயக்குனர் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அவர் ஒரு சமூக சிந்தனையாளர், சமூக பொறுப்புள்ளவர், சமூகத்துக்காக பல போராட்டத்தில் கலந்துருக்கார். இன்றைக்கி இயக்குனர்களில் பாரதி ராஜாங்கிற ஒரு இயக்குனர் ஒரு போராளியாக இருந்திருக்கிறார். காவேரி பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் ஒன்றிணைத்து போராடியவர் எங்களுக்கு பாரதி ராஜா. அதே மாதிரி ஈழப்பிரச்சனையில், ஈழத்தில் நம்மளுடைய தமிழர்கள் கொத்து கொத்தாக கொண்டு குவிச்ச போது தமிழ் திரையிலிருந்து ஒரு போராளியாக, ஒரு புரட்சியாளனாக ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் இணைச்சு அந்த ஈழப்போருக்கு எதிராக நம்ம அப்பாவி தமிழர்கள் கொண்டு குவிச்ச அந்த இதுக்கு எதிராக போராடினவர் பாரதி ராஜா அவர்கள். ஒரு சினிமா இயக்குனர்னு அவரை ஒதுக்கிட முடியாது. மிகப்பெரிய சமூக பொறுப்பாளர். தன்னோட படங்களில் வேதம் புதிதாக இருக்கட்டும், ஜாதிக்கு எதிராக, ஜாதி கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு படம் எடுத்தவர். அது மாதிரி அலைகள் ஓதிலை, ஜாதி மதத்தெல்லாம் கடந்தது ஒரு புரட்சிகரமான ஒரு கிளைமேக்ஸ் வச்சவர். பெண்ணியம் பேசினவர் கருத்தம்மா படத்தில். இப்படி நிறைய படங்களில் நல்ல ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை சொன்னவர். அதனால் பாரதிராஜா அப்படின்னா ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற வட்டத்தில் வர அடைக்க முடியாது. இன்னொன்று, எங்கள் இயக்குனர் இனத்துக்கே ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்பொழுது அவருடைய பாசத்தை பெற்றவர். எம்ஜிஆர் அவர்கள் இவர் அன்போடு அரவணைச்சார். அவ்வளோ நெருக்கம் எம்ஜிஆருக்கும் பாரதிராஜா அவருக்கும். அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் அவ்வளவு பேரன்போட பாரதிராஜாவை கூட வச்சுக்குவார். பலமுறை நாங்கள் பாரதிராஜா போயிருக்கோம், கலைஞரை பார்த்துருக்கோம். அவ்வளோ அன்பாக கலைஞர் அவர்கிட்ட பேசுவார். அங்கேயும் நெருக்கம். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆண்ட பொழுதும் அவர்களுக்கும் நெருக்கமாக முதலமைச்சர் அன்புக்குரியவராக இருந்தவர். கடந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நாட்டில் எந்த முதலமைச்சர் வந்தாலும் எல்லாரின் அன்பை பெற்றவர் பாரதிராஜா அவர்கள். அதனால் நான் இப்போ திரும்ப சொல்கிறேன், திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அவரை அடைக்கவே முடியாது. அவர் ஒரு சமூக போராளி, ஒரு ஒரு மேலோட்டமாக ஒரு அரசியல்வாதி, தன்னை அறிவிக்காத ஒரு அரசியல்வாதி. இன்றைக்கி அவரால் தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் உருவாகியிருக்கோம். அந்த நன்றி கடனோடு சொல்கிறேன். ஒட்டுமொத்த இயக்குநர்கள் சார்பாக சொல்கிறேன், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய புகழ் என்னட்டும் மேலோங்கி இருக்கும். பாரதி அவர்களுக்கு அரசு மரியாதைக்கு கேட்டிருக்கோம். மேசவாத இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் சம்மதிப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கான அறிவிச்சுவான்னு நினைக்கிறேன். இப்போது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு மரியாதையோடு எங்கள் இயக்குனர் நாங்கள் அடக்கம் பண்ணணும் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை, அது இப்போ முடிவுக்கு வரல. இறுதிச் சடங்கு வந்து இப்போ ஊரில் வைக்கணும்னு அவர் விரும்பியிருக்காரு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்தார்கள் முடிவு பண்ணுவாங்க, அது நம்ம முடிவு பண்ணல, அது குடும்பத்தார். அன்பு நண்பர், தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்த ஒரு மனிதர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய மறைவு உள்ளபடியே மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தமிழ் மக்களுக்கு இது ஒரு பேரிழப்பு.
10 ஆண்டுகள் நான் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராக இருந்த பொழுது ஒரு நெருங்கிய வழக்கம், ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம் உள்ளவர், கோபத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். ஒரு புறம் கோபம் இருந்தாலும் நல்ல குணமும் இருந்தவர். சமூக நீதி, மத வெறிக்கு எதிராக, சாதி வெறிக்கு எதிராக பல திரைப்படங்களை தமிழுக்கு தந்தவர். அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழருடைய வாழ்வியலை உலகுக்கு உணர்த்தக்கூடிய அளவிலே ஈடு இணையற்ற பேரொளி அணைந்து விட்டாலும் தன் படைப்புகளால் அவர் பரப்பிய ஒளி வெள்ளம் ஜெகஜோதியாக காலத்தை கடந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். கைரேகை சட்டத்தால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து பட்டிக்காடுகளை பட்டண பிரவேசம் செய்ய வைத்து உயிர் காவியங்களாக படைத்த அவரது திரை ஓவியங்களில் 16 வயதினிலே படத்தில் காதல் என்பதை மெல்லிய மயிலிறகால் நெஞ்சை வருடுவதைப் போல அமைத்து உச்சகட்ட காட்சியை படத்தை விட்டு வெளியே வருகிறவருடைய மனதிலே நிறுத்திய பாரதி ராஜா புதிய வார்ப்புகளில் இதயம் எங்கே போகிறது என்ற நினைவை ஊட்டி கிழக்கே போகும் ரயிலிலே நம்மையும் அந்த ரயிலில் பயணிக்க செய்து மர்மப்பட மன்னன் ஹிச்காக்கினுடைய பிரதிபலிப்பாக அல்ல, அதையும் மிஞ்சுகிற வகையிலே சிவப்பு ரோஜாக்களையும் ஒரு கைதியின் டைரியையும் படைத்ததோடு சாதிகளுக்கு அப்பாற்பட்டது காதல், மதங்களுக்கு அப்பாற்பட்டது காதல் என்பதை அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலே நிலை நிறுத்தியதோடு மதம் என்பது வர்ணாசிரமத்தை கடந்தது என்பதற்காக பாலுச்சாமி தேவர் என்ற பாத்திரத்தையே தன் பெயர்தான் அவர் பெயர்தான் வேதம் புதிதிலே நிலைநாட்டி ஆஸ்கார் விருது தகுதி பெறாமல் போனதற்கு காரணம் உலகத்தில் பெரும் நடிகர் திலகம் அவருக்கு மீண்டும் புத்துருவாக்கம் செய்து அவரை மறக்க முடியாத வகையில் திரைப்படத்தில் முதல் மரியாதையாக நிலைநாட்டிய பாரதி ராஜா தமிழ் கலை உலகத்துக்கு கிராமத்து மண்ணை, அந்த மண்ணின் வீரத்தை, அந்த மண்ணின் சுயமரியாதை மானத்தை, பழந்தமிழர் பண்பாட்டை சித்தரித்து புதியதோர் உலகத்தை கொண்டு வந்து நிலைநாட்டினார். தமிழ் குல
மறக்க முடியாத பெருந்தொண்டாற்றிய பாரதி ராஜா அவருடைய என் உயிரும் இனிய தமிழ் மக்களே என்ற குரல் அவர் மறைந்தாலும் திரைப்படங்களில் தொடங்கும் போது ஒலித்துக் கொண்டே இருக்கும். மேனியிலே மலர்கள் என்று தூவப்படுகின்றன. மலர்களை தூவியே திரைப்பட காதல் காட்சிகளை பறக்க விடுவார் நெஞ்சிலே. அப்படிப்பட்ட அற்புதமான மகா கலைஞன் மறைந்ததில் தமிழ் திரையுலகம் ஒரு கலையுலக பிரமாவை இழந்துவிட்டது. தமிழ் இன உணர்வு, ஈழ தமிழ் உணர்வு கொண்ட அந்த மாமனிதனின் புகழ் எந்நாளும் வாழும் என்று அவரது பரம ரசிகராகிய நான் நெஞ்சில் எழுந்த வேதனையோடு இதனை என் பக்கத்தில் தமிழ் இனமான உணர்ச்சியினுடைய பிரதிபிம்பமாக சிங்கம் போல மேடை எழுதிய கர்ஜிக்கிற என் சகோதரர் இந்த தமிழ் மக்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்ட உணர்வை ஊட்டி வருகிற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் பக்கத்திலே நிற்கிறார். அவர் இப்பொழுது இரங்கல் தெரிவிப்பார். சொல்லுங்க. சார் வைரமுத்து சார் வர வரலாமா? வர சொல்லவா? என்ன சார் தண்ணியா சார்? தண்ணிமா இப்போ கைடு போட்டீங்கன்னா எப்படி சார் பேசுவாங்க அவங்க? இல்லை நீங்கள் உள்ளே போங்க பார்த்துக்க வேறு வழி இல்லை. வேற என்ன பண்ணுறது? போகுது டிஸ்டர்ப் ஆகுது. எவ்வளோ சொல்லி தர முடியும்? இல்லை
ஒரு சரித்திரம், சினிமாவில் ஒரு சரித்திரம் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கு. இது சாதாரண சரித்திரம் இல்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நண்பர்களாக ஆரம்பித்த பயணம் ஒவ்வொரு நண்பனாக நான் இழந்துட்டு வரேன். அதையெல்லாம் நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதை யாருமே திரைப்படங்களா சினிமாவாக நான் பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு படைப்புகள் அது ஒரு கதை சொல்லும். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு புது வேதம்னு சொன்னார். வேதம் புதுதுன்னு எடுத்தார். அவரே ஒரு புதிய வேதம் சினிமாவில். அப்படி வாழ்ந்துட்டு இப்போவும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த சினிமா ஆரம்பித்து ஒவ்வொரு படங்களும் ஆரம்பிக்கும் போது அந்த கைகள் மேலே அந்த வாய்ஸ் வரும்போது தமிழ் மக்கள் அந்த மறக்க முடியாது யாராலும். அதுலேயும் வேதம் புதிதெல்லாம் உண்மையிலேயே ஒரு புது வேதம். இன்றைய தலைமுறைகள்லாம் படிக்க வேண்டிய பாடப்புத்தகம் தான் நினைப்பேன் அவருடைய சில படங்கள். அவருடைய இழப்பு அவருடைய இழப்பு எப்படி சினிமாவில் ஈடுகட்டுறதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டமாக இருக்கு, நினைக்கும்போது கஷ்டமாக இருக்கு. ஆத்ம சாந்தி என்னுடைய உள்ள முதல்ல பேரிகார்டு தள்ளி பண்ண முடியாது சார். போக முடியாது சார். நீங்க கேமரா முன்னாடி நீங்க அங்க போங்க, அங்க போக கூடாது. நீங்க அங்க போங்க, இங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாரதி ராஜா சார் அவருடைய வருகைக்கு முன்னாடி சினிமா ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சினிமா, ஒரு எளியவர்களுடைய ஆயுதமாச்சு. யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும், நமக்கு சினிமா மேலே ஆர்வமாக ஒரு பேஷன் இருந்தால் போதும், ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முதல் உதாரணம் அவர் தான். இன்றைக்கி நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றவங்க எல்லாமே நிறைய உலக சினிமாக்கள் பார்க்குறாங்க, உலக சினிமாக்கள் பற்றி பேசுகிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் 1970s பாரதிராஜா சார் எடுத்த படங்கள் பாருங்கள். அது பாடல்களை நீக்கிட்டு பார்த்தா இன்றைய உலக சினிமாவுக்கு தரமான ஈக்குவலான டெஃபினட்டான நல்ல படம். ஒரு 16 வயதில் ஆகட்டும், ஒரு முதல் மரியாதை ஆகட்டும், ஒரு புதிய வாக்குகள் ஆகட்டும், அதெல்லாம் நிச்சயமாக ஒரு கிளாசிக்கல் சினிமா தான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்புகள் கொடுத்த எங்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா பாரதிராஜா சார் படங்கள் பார்த்து தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90s வந்த டைரக்டர்கள் எல்லாருமே பாரதிராஜா சாருடைய பாதிப்பு, அவருடைய ரசிகர்களாக இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான். அவருடைய இழப்பு இயக்குநர்களான எங்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நன்றி. பாரதி ராஜா சார் நான் ஒரு 4-5 தடவை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அவரோட பிளெஸிங் எனக்கு கிடச்சிது. அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கிறது,
காதலும் கலையும் பிரிக்கவே முடியாது, காதல் இல்லாமல் கலைஞன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அண்ட் அவருக்கு சினிமா மேலே உள்ள எவ்வளோ பெரிய காதல் அப்படின்றது அந்த பேச்சில் எனக்கு தெரிஞ்சது 4 வாட்டியும். அண்ட் 2 இயர்ஸ் பேக் மீட் பண்ணும்போது கூட நான் ஒரு கதை ஒர்க் பண்ணிருக்கேன், கதை எழுதிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை எடுத்துகிட்டு ஒரு சினிமா நம்மளால் யோசிக்கவே முடியாது. கிராமத்தை அவ்வளோ அழகாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தவர். மிஸ் யூ சார். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார், 2 pillars ஆஃப் தமிழ் சினிமா. இன்னைக்கு பாரதி ராஜா சார் போனது ரியலி வெரி சேட் டே. அவரோட சினிமாவில் தான் நான் குரோ ஆனேன். அவரோட சினிமாவை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஒவ்வொரு சினிமாவும் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அவர் பல தடவை மீட் பண்ணி அந்த சினிமாவை விமர்சனம் பண்ணி அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் பல தடவை வாங்கியிருக்கேன். எனக்கு சத்யா படத்தை பார்த்து அவர் பிளெஸ் பண்ணது மறக்கவே முடியாது. I'm very happy. I'm very feeling sad today that he is no more with us. May God bless his soul. Thank you. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இறந்தார், மறைந்தார் என்ற செய்தி கேட்டது மிகவும் அதிர்ச்சியாக வேதனையாக இருக்கிறது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் பாலச்சந்தர் அவர்களுக்கு பிறகு பாரதி ராஜா என்னும் இன்னொரு சரித்திரம் சரிந்தது. அப்படித்தான் எங்கள் திரையுலகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அவர் அறிமுகப்படுத்தாத நடிகர்கள் இல்லை, இயக்குநர்கள் இல்லை. எனக்கும் பாரதிக்கும் அவருடைய சொந்த பேனரில் மனோஜ் கிரியேஷன்ஸில் படம் இயக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர். அவரின் மனதில் நானும் இடம் பிடித்தேன் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு வகையில் அது பெருமையாக இருக்கிறது. ஆனால் அனைத்து திரையுலகுக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று ஹிந்தி என்று அனைத்து திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு பாரதி ராஜா அவர்களின். அவர் செய்த முதல் மரியாதை, அவர் செய்த கிழக்கு சீனி எங்களை விட்டு மறையாது, என்றும் மறையாது. அதுபோல எப்படி நடிகர் திலகத்தை பார்த்து எல்லோரும் நடிக்க வருகிறார்கள், அதே போல இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பார்த்து எத்தனையோ இயக்குநர்கள் இயக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக குடும்பத்திற்கும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஆழ்ந்த முத்திரை பதித்தவர். திரைப்பட இயக்குநர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து பாரதி ராஜாவுடைய வருகைக்கு பிறகுதான் கிடைத்தது. நாங்கள் பேசுகின்ற பட்டிமன்றங்களில் பழைய பாடலா புதிய பாடலா என்ற தலைப்பில் நாங்கள் டெட்லைனாக வச்சிருக்கிறது பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின். அன்றைய திரைப்படங்களா இன்றைய திரைப்படங்களா தலைப்பு வச்சா பாரதி ராஜாவை மையமாக வைத்து அன்றைய திரைப்படங்கள், அதுக்கு பாரதி ராஜாவுக்கு பிறகு இன்றைய திரைப்படங்கள், அப்படி தான் நாங்கள் பேசுவோம். ஒரு இயக்குனரின் குரலுக்கு மக்கள் கைதட்டியது பாரதி ராஜாவின் குரலுக்கு தான். என் இனிய தமிழ் மக்களே என்று அந்த திரைப்பட கொட்டகையில் அவருடைய குரல் ஒலித்த போது தமிழகமே கைதட்டியது. இப்படி நடிப்புக்கு, திரைத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிய பாரதி ராஜாவுக்கு இந்திய அரசினுடைய தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இயக்குநர்களுக்கான ஒரு தமிழக அரசு விருது பாரதி ராஜாவின் பெயரில் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை. பாரதி ராஜாவை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய பாரதி சார் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் குடும்பத்தார்களுக்கும் எப்படி ஆறுதல் சொல்றது தெரியல.
எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யாரும் ஊர் சொல்ல வேண்டும் அதுபோல் என்றைக்குமே இவருடைய படங்களும் எல்லாமே கருத்தம்மா படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் அவங்க 8 வருஷம் உட்பட நிறைய ரொம்ப பாசமான ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊர் இயக்குனர். காலையில் அந்த செய்தி கேட்டது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடைந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். பாரதி ராஜா சாரோட 16 வயதினிலே, கிழக்கே போமுறை, புதிய வார்த்தைகள், அன்வாசனை, முதல் மரியாதை, இதெல்லாம் கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும், பாடல்களாகட்டும், இசையாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சாலிடாக, ஆர்கானிக்காக, யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ வரல. வேறு டைரக்டர்கள் வந்து சிறப்பான படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாரதி ராஜா சாரோட வந்து ஒரு தனி முத்திரை. முதல் மரியாதையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உலக சினிமான்னு சொல்லுவேன். நிறைய படங்கள் வரும், அந்தந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும், ரசிப்போம், மறந்துடுவோம். ஆனால் பாரதி ராஜா சார் வந்து காலம் தாண்டி நிற்கிற படங்கள். இஸ் கிரேட், இ லிவ்ஸ் ஃபார் எவர். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னோட ஆழ்மனதாக தான். இயக்குனர் இமயம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ பண்ணு நீ உட்காந்து எப்படியே பொசிஷன். இமயம் சரிந்ததுன்னு சொல்கிறத விட இமயமலையே சரிந்து சொல்லணும். தமிழ் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி டைரக்டர்னா இதை தான் ஃபாலோ பண்ணுங்க மாதிரிலாம் எல்லாரும் நினைக்கிற நேரம். நான் 4 சீன் நடிக்கலாம்னு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு. டைரக்டர் ராமநாதத்தை நான் ஒரு 40 கூட செஞ்சாலும் ஒரு 4 படம் நடித்தாச்சு. எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணுன்றது தான் ஆசை. அந்த டைரக்டர் யாருன்னு கேட்டால் குருநாதரம் மனாசி மாநில குருவா பாரேசார். மண்ணு கத்த பொண்ணு படம் முதல் படம் டைரக்ஷன். அதில் என் நண்பர் பாண்டியன் ஹீரோ. அந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்னால் மேனத்தட்டில் ரிவ்யூ ஷோ போடுறோம். பாண்டியன் சொன்னார், சார் நம்ம படம் பார்க்க டைரக்டர் வர்றாரு பாரேசார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லாமே தெனாமட்டில் நான் சினிமாவுக்கு ஒரு காரணமாக நான் என் தெய்வம் காரைக்குடி நாராயணன் இருக்கார். அவர் ஆஃபீஸ் கீழே டைரக்டர் பாரேசார் ஆஃபீஸுக்கு மேலே. அப்போ வந்து பிறக்கும் பாரேசார் நான் சான்ஸே கேட்டுக்கேன், கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. மண்ணுக்கத்தை பொண்ணு மேனத்தில் பிரிவுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, டைரக்டர் வர்றாரு. சந்தோஷப்பட்டேன். ஆகா, நான் வந்து 37 படங்கள் டைரக்டர் ராமநாதன் ஒர்க் பண்ணாலும் அவர் அனிமேஷன் ஏற்பாடு பண்ணுறவர். என்னுடைய போக்கு வந்து டைரக்டர் பாரேசார் மேலே வரணும். ஏன்னா அவருடைய படங்கள் மதுரையில் மில்பியாவில் பாரதிராஜா படம் 16 பார்த்தேன். தேவி கலவில் கிழக்கப்பட்டில் பார்த்தேன். அம்மிக்கரையில் சிவபுரத்தில் பார்த்தேன். அப்போ காலவாசம் நல்லா பாஸ் கொடுத்தாங்க. தேவி கலவில் புதியவர் பார்த்தேன். மண்ணுக்கத்தை பொண்ணு பார்க்க படம் அவர் பார்க்க வர்றாரு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் பாண்டிய சார் வேலையாக டைரக்டர் வரலைன்ட்டார். அப்போ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் முதல் டைரக்டர் பண்ணிட்டு டைரக்டர் பாரதி சார் அவங்க குருவான்னு வச்சு பார்க்கணும், அவர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். What?
உங்களுக்கு ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா? அங்கே தள்ளுங்க, இங்கே தள்ளுங்க, முன்னால் தள்ளுங்க, பின்னால் தள்ளுங்க சொல்லாதீங்க. டேரெக்டாக எங்களுக்கு பண்ணாதீங்க. என்ன வருத்தத்தில் வந்திருக்கோம் தெரியல உங்களுக்கு. எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பாரதி ராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்கள். பேச முடியுமா? அதை வச்சு பேச முடியுமா? அவரை பற்றி முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், பத்திரிகையில் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேறு நான் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நோ கமெண்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல தயாராக இல்லை. ஓகே, அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன நடக்கும், அண்ணன் தம்பிக்கு அடிக்க வருவோம், இவங்க ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் சண்டை வரும். அதெல்லாம் போடாதீங்கோ. இப்போ நான் சொன்னதே போடக்கூடாது. என்னென்னமோ நடந்திருக்கோம். அது தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள், இளையராஜா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆகவே எதுவுமே நடக்கல, எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்காரு. நல்ல ஆத்மா, நல்லா போயிருக்காரு. அவரை இருந்து எப்படி பல டைரக்டர்களை உருவாக்குறாரோ அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாங்கிறது தான் விதி. என்ன அறிமுகப்படுத்தினது அவர் தான். செந்தூர பூவை பாட்டுகளை வச்சு என்ன வைரமுத்துவெல்லாம் அறிமுகப்படுத்தினது அவர் தான். இளையராஜாவுக்கு அவருக்கு முன்னாலே நாங்கள் நமக்கெல்லாம் மிகுந்த வேதனையை தந்துள்ளது. யாருமே எட்டி பிடிக்க முடியாத சாதனையை செய்து காட்டிய அவர் 1977 16 வயதினிலே தொடங்கி அடுத்து கிழக்கே போகும் ரயிலை எடுத்து கிராமிய படங்கள் தான் எடுப்பார் என்ற நிலையை மாற்றி ஒரு திரில் மிகுந்த சிகப்பு ரோஜாவை தந்து முதல் மரியாதை வரை பல படங்களை, வெற்றி படங்களை தந்து பல மொழிகளில் இயக்குனராக படங்களை எடுத்து இந்தியாவில் இருக்கிற அதிகபட்ச அனைத்து திரைத்துறை விருதுகளையும் பெற்ற இயக்குனர் இமயம் அவர்களுடைய மறைவு நம்மை மீளா துயரை ஆழ்த்தி இருக்கிறது. அவருடைய திரையுலக வாழ்க்கை திரையுலகில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் படிப்பினையாகவும் இருக்கும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. அவருடைய 16 வயதினிலே படத்திலே தோன்றிய பிறகுதான் ரஜினி அவர்களுக்கு அந்த பரட்டை என்ற ஒரு கேரக்டர் அவருக்கு மிகப்பெரிய புகழை பெற்றுத்தந்தது. அதேபோன்று கமலஹாசன் அவர்களுக்கும் இருவருக்குமே அந்த படம் மிக வெற்றி படமாக அமைந்து இன்றைக்கு வரை அவருடைய திரையுலக வாழ்க்கையில் அடித்தளம் அமைத்தது அந்த 16 வயதிலே படம்தான். அப்படிப்பட்ட இயக்குனர் அவர்கள் திரையில் மட்டுமல்ல தமிழக மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தயங்காதவர். தமிழர்களுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக பல்வேறு கருத்துக்களை துணிச்சலாக பேசியவர். அதற்கான போராட்டங்களில் ஈடுபட்டவர் இயக்குனர் அவர்கள். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். பாரதி ராஜா சாருடைய மறைவு நான் அப்பாவோட 5 திரைப்படங்கள் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவுக்கு என் முதல் கொண்டு நிறைய இயக்குநர்கள் உருவாகியிருக்கோம்னா அது அப்பா தான் காரணம்.
தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அவரோடு ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாட்களும் மறக்க முடியாத நாட்கள். மனோஜ் பிரதர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக போச்சு. நிச்சயமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் அவருக்காக பிரார்த்திப்போம். நன்றி. என் இனிய தமிழ் மக்களே, இனிமேல் அந்த கம்பீர குரலை எப்படி நம்ம கேட்போம்? இப்படி ஒரு நாளைக்கு நடக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அழுதே தீர்வோம்னு தெரியும். ஆனால் தீர்ந்தாலும் எப்படி தீரும் இந்த மாதிரியான ஒரு அழுகை? வாரிசு அரசியலை பற்றின விமர்சனங்கள் தான் இருக்கும். ஆனால் இது 77க்கு அப்புறமேல வாரிசு சினிமா தான். ஒரு குழந்தைக்கு அப்பாவுடைய சாயல் இருக்கான்னு பார்ப்பாங்க. 77க்கு அப்புறமேல வந்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் பாரதி ராஜாவோட சாயல் தவறாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சினிமா சமூகத்தையே உருவாக்குனவர் பாரதி ராஜா சார். நான் நேரடியாக அவர்கிட்ட பணிபுரியலைனா கூட பாக்யராஜ் சார்ட்ட வேலை செஞ்சதுனால எங்கள் எல்லாருக்குமே எங்கள் டைரக்டர்ன்ற ஒரு பெருமை, சந்தோஷம். எங்கள் அப்பா இறந்தப்போ எனக்கு என்ன அழுகை இருந்ததோ அதை விட அதிகம் பாரதிராஜா சாருடைய இந்த மறைவு. ஆனால் இது தவிர்க்க முடியாதது. ஆனால் பாரதிராஜா சாருடைய பேர் எப்படி இருக்குன்னா, இன்னமும் சினிமானா பாரதிராஜா தான். நான் இன்னைக்கு கூட நான் என்னுடைய எக்ஸில் பதிவிட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒருத்தர் சொன்னார், முந்தைய விட இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், ஹீரோ மாதிரி ஆகிட்டீங்க, பாரதிராஜா பார்த்தாருன்னா உங்களை ஹீரோ ஆக்கிடுவார் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாரதிராஜா உங்களை பார்த்தாருன்னா ஹீரோ ஆக்கிடுவாருங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமா பாரதிராஜா, பாரதிராஜானா சினிமாங்கிற அளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கு அப்படியே இருக்கும். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதா இருந்தால் கூட அவருடைய சினிமா சரித்திரத்தில் இந்த 50 வருஷங்கிறது பொற்காலம். தலைவர்களை சார்ந்த அனைவருக்கும், தமிழ் உலகமுக்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். தமிழ் சினிமாவை போட்டி போட்டு மாபெரும் இயக்குனர், எனக்கு மிகப்பெரிய லைஃப் தெரியாது, வேலை புரியுது. அவர் ஒரு பெரிய டைரக்டர் நினைப்பா இருக்காரு. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ கூட 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. வள்ளிமயின்னு ஒரு படத்தில் நான் டைரக்டரோட நடித்தேன். தீவினை போட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன். எப்போவுமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, டைரக்டர்னு தான் சொல்லுவோம். எங்கள் டைரக்டர் அவர் தான். அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபம். இரு, நான் ஆஃப்ல ஆன் பண்ணிட்டு போயிடுவேண்ணா. யாருது இது? ரெக்கார்ட் மட்டும் போட்டுருக்கு. வயிறு போட்டெல்லாம் வைக்க முடியாது. இருக்கட்டும், ஆடியோ எடுத்து நான் ஃபேன் சொல்கிறேன். எப்படி இந்த ஆடியோ நான் தரேன் உனக்கு. இந்த வீடியோ மட்டும் எடு, ஓகேவா? ஆடியோ நான் தரேன் உனக்கு. ஆமாம், ஒரு பொண்ணு ஒரு பையன். வணக்கம். இமயம் சரிந்து விட்டது. இயக்குனர் இமயம். ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த திரைத்துறையில் இருந்து
பல வெற்றி படங்களை எடுத்தவர். ஷூட்டிங் அப்படின்னாவே செட்டுக்குள்ளே தான் நடக்கும். அதை மாற்றி காட்டியவர் இவர். அதாவது கிராமங்களில் கேமராக்களை கொண்டு சென்றவர் என்ற பெருமை அண்ணன் பாரதி ராஜாவை தான் சேரும். அவருடைய வழியில் இன்றைக்கி இளம் இயக்குனர்கள்லாம் அதை கடைப்பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவருடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பாகும். அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் திரைத்துறையினருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது உயிர் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவு என்றும் எல்லோர் மனதிலையும் இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுகிறேன். உலகத்தில் பாரதி ராஜா படை என்று ஒரு பெரிய படை உருவாக்கினார். அவருக்கு சிசியனாக பாக்யராஜ், பாக்யராஜ் சிசியனாக பார்த்திபன், பார்த்திபனுக்கு சிசியனாக என்று பலர் என்று இயக்குனர் இமயம் பாரதி சார் அவரோட மறைவு வந்து தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி விருதுகள் ரொம்ப இனிமையானது. தமிழ் சினிமா உள்ளவரை, தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அவருடைய பெயரும் புகழும் மறையாது. அது பொன்னிடத்திலால் பொறிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவரோடு பழகிய நாட்களுக்காக நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். இந்த மண்ணின் மகா கலைஞன் பாரதி ராஜா மறைந்து விட்டார். அவர் வருகைக்கு பிறகுதான் தமிழ் திரைப்படம் வாழ்வியலை பேசியது, கிராமத்தின் அழகியலை பேசியது. தமிழ் சினிமாவுக்கு உலக கிரீடம் கிடைத்தது பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகுதான். அந்த மாமனிதனின் புகழை காலம் உச்சரித்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞன், சிறந்த கலைஞன் தன்னை மட்டும் உருவாக்கி கொள்கிறவன் இல்லை. ஒரு கலைஞன் தன்னை உருவாக்கி கொண்ட பிறகு கலைஞர்களையும் உருவாக்கினால் அவன்தான் மகா கலைஞன். இன்றைக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கலைஞர்கள் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது பாரதி ராஜாவின் உந்து சக்தியால் தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டவர்கள். அவருடைய புகழ் காலமெல்லாம் நின்று நிலைப்பதற்கு இந்த நாட்டு மக்களும் ரசனையும் தொடர்ந்து அவருக்கு துணை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்பதை குடும்ப தலைமை தீர்மானித்திருக்கிறது. பாரதி ராஜாவின் குடும்பத்தார் பாரதி ராஜா அவர்களை அவர் பிறந்த மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. எந்த மண்ணில் அவர் முதல் தண்ணீர் குடித்தாரோ, எந்த மண்ணின் காற்றை அவர் சுவாசித்தாரோ, அந்த மண்ணின் படுக்கையில் அந்த மகா கலைஞன் தன் கடைசி படுக்கையை தேடிக்கொள்ளப் போகிறார். நாளை முற்பகல் அவரது உடல் தேனி மாவட்டம் காற்றோட்டுக்கு அருகே உள்ள
அவரது பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் அடக்கம் நடைபெறும் என்பதை குடும்பத்தாரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு கலை உலகத்தின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜா அவர்களுக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்படும் என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருப்பதைக் கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அந்த அரசு மரியாதையை வழங்கிய தமிழ்நாட்டு அரசுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜாவின் புகழ் ஓங்கும். கலைத்துறை மட்டுமல்ல, பொதுமக்களும் பாரதி ராஜாவுக்காக இரங்கல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தனிமனித வாழ்வையும் தன் கலைப்படைப்பால் பாதித்த பெருங்கலைஞர் பாரதி ராஜா. அவர் புகழ் நிலைக்க, அவர் பெயர் வாழ்க. மரணம் என்பது அவரது பௌதிக உடலுக்கு மட்டும்தான், அவரது கலைக்கல்ல. அவரது கலை காலம் கடந்தும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைகளை, கனவுகளை, நிராசைகளை, பண்பாட்டு பெருமைகளை, வீரியத்தை இந்த மண்ணுக்கு விளக்கிக் கொண்டே இருக்கும் பாரதி ராஜாவின் பெயரும் அவர் கலை படைப்புகளும் வாழ்க. தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றோட்டில் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு அடக்கம் செய்யப்படவிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக நீலாங்கரை வீட்டில் அவரது உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அலையலையாக கலைத்துறையினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிச்சம் உள்ள பொதுமக்களும் கலைத்துறை நண்பர்களும் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் உடல் சென்னையில் இரவு 9 மணி வரைக்கும் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்படும். பிறகு சென்னையை விட்டு பிறந்த மண்ணுக்கு பாரதி ராஜா புறப்படுவார். தனித்துவமான புரட்சியை அமைதியாக செய்த ஆற்றலாளர், பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, என்றைக்கும் மறக்க முடியாமல் நெஞ்சில் நீக்கமர அமைந்துள்ள இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயற்கை எய்தினார் என்ற செய்தி நமக்கெல்லாம் அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக இருந்தாலும் கூட அவர் ஒவ்வொன்றையும் முத்திரை பதித்தவர். ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்து சென்னைக்கு வந்து, சென்னைக்கு அவர் வந்தது மட்டுமல்ல, சென்னையை கிராமத்துக்கு அழைத்து போன பெருமை பாரதி ராஜா அவர்களுக்கு உள்ளது. அதனுடைய அடிப்படையிலே யதார்த்தமாக திரையுலகிலே நல்ல பாடங்கள், சாதி ஒழிப்பு போன்றவைகள், மூட நம்பிக்கைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய கருத்துள்ள திரை உலகத்தை ஒரு நல்ல கலாசாலையாக, பல்கலைக்கழகமாக மாற்றிய சிறமையாளர். என்றென்றைக்கும் சமூகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு பாடங்களை பல்கலைக்கழகத்திலே சொல்லிக் கொடுப்பதைப் போல சமுதாயத்திற்கு மிக சிறப்பான பணிகளை செய்தவர். நாங்கள் அவரை அழைத்து முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிடர் கழகம் புரட்சி இயக்குனர் என்ற அந்த சிறப்பான விருதை அளித்து அவர் செய்த புரட்சிகளை பார்த்தோம். அவருடைய வேதம் புதிது என்ற அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் முறியடிப்பதில் திராவிடர் கழகம் முன்னாலே நின்றது என்பதை நினைக்கிற போதும் அதற்கு அவர் நன்றி உணர்ச்சியோடு பாராட்டி சொல்லி, என்னென்னைக்கும் எங்களுக்கு துணை இருக்கக்கூடியவர்கள் பெரியார் தொண்டர்கள் என்று பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை திரையுலகத்துக்கு மட்டும் இழந்தது என்பது திரையுலகத்திற்கு மட்டும் ஏற்பட்ட நஷ்டம் அல்ல,
இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய நட்டம் என்றாலும் இயற்கை எண்ணி ஆறுதல் அடைய வேண்டும். அவ்வளவுதான். சாதாரணமான உங்களுடைய பெற்றோர்களோ எனது பெற்றோர்களோ வாழ்ந்த வாழ்க்கை பற்றியான எந்த விதமான திரைப்படமும் வந்ததில்லை. அந்த திரைப்படங்களை எல்லாம் எடுத்து நம்மோடு வாழ்ந்தவர்களை எல்லாம் கதாநாயகர்களாக மாற்றி அந்த இருட்டடிப்பை உடைக்கின்ற வகையில் தன்னோட பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்த பெரிய ஆளுமை வந்து அவர். அப்படி ஒரு மனசு வந்து வேறு யாருக்கும் வரும்னு சொல்ல முடியும். தனக்கு கொடுத்த விருதை திருப்பி கொடுத்து ஒரு இயக்குனர் இமயம் இன்னைக்கு கலை உலகத்தை விட்டு மேல் உலகத்துக்கு போயிட்டார். த கிரேட் டைரக்டர் இன் இந்தியா. அவர் படம் 2 தான் நடிச்சிருக்கேன். கிழக்கு சீமையிலே அந்தி மந்தாரை. என்னை எங்கேயோ இந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளவு வீட்டுக்கு வீடு போகிற அளவுக்கு என்னை உயர்த்தி என்னுடைய மொழிக்கும் செய்திருக்கிற காரியங்கள் ஏராளம். காலங்காலமாக ஒதுக்கப்பட்டு வந்த கிராமத்து எளிய மனிதர்களை கேமராவுக்கு இந்த முகங்கள் எல்லாம் விடுபடாது என்று இருந்தவரெல்லாம் உடைத்தெறிந்து யதார்த்தத்துக்கு மிக நெருக்கமாக தமிழ் சினிமாவை வளர்த்தெடுத்தவர். அவரை வைத்து ஒரு